கொண்டாடிதான் கோர்ட்டுக்கு வருவார்கள். ஆனால் இன்றோ ஒரு பெண் கொலை குற்றத்திற்கு உரிமை கொண்டாடி கோர்ட்டுக்கு வந்திருக்கிறார். குற்றம் சாட்டப்பட்ட ரங்கன் ஒரு பக்கம், அதே குற்றத்தை ஏற்றுக்கொண்ட பங்கஜம் மறுபக்கம். இவர்களில் யார் குற்றவாளி என்பது கோர்ட்டின் பிரச்சனை. கோட்டாதவர்களே, இதான் மறுக்கிறேன். எங்க 2 பேர்ல யார் குற்றவாளிங்கிறது பிரச்சனையே இல்லை. வேற யாராவது குற்றவாளியா இருக்கலாம் இல்ல. அந்த உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதா இப்ப கோர்ட்டுக்கு முன்னால் உள்ள பிரச்சனை. Objection sustained. Mr. Prosecutor, proceed. Yes, sir. உன் பேர் என்னம்மா? கணமருந்து கோட்டாளர்களே, பெண்கள் தாயா மதிக்கிறது இந்த நாடு. சாட்சியை கொஞ்சம் மரியாதையா நடத்தும்படி வக்கீல் ஐயாவுக்கு உத்தரவு போடும்படியா கேட்டுக்கிறேன். Yes, agree. உங்க பேர் என்னம்மா? பங்கஜம். குலம்? மனித குலம். நீங்கள் பதில் சொல்லக்கூடாது. பங்கஜம், நீங்கள் தாசி குலத்தைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லுகிறார்களே, உண்மையா? கோட்டாளர்களே, இங்கே நடக்கிறது கொலை விசாரணையா இல்ல குல விசாரணையா? குற்றத்திற்கும் குலத்திற்கும் சம்பந்தம் உண்டு. குலத்தளவையாக்குமாம் குணம் என்பது தமிழ் வாக்கு. ஜாதி இரண்டொழிய வேறில்லைன்னு சொல்றதும் அதே தமிழ் வாக்குத்தான். தொழிலை வச்சுத்தான் ஜாதியை உண்டாக்கப்பட்டது. பகுத்தறிவில்லாத மனிதர்களால் உருவாக்கப்பட்டதான் ஜாதி. குலத்துக்கும் குணத்துக்கும் சம்பந்தமே கிடையாது மிஸ்டர் ப்ராசிக்யூட்டர். உங்கள் தொழில்? இசையும் நாட்டியமும். அதாவது ஆடி பாடி மக்களை மயக்குவது இல்லையா? மிஸ்டர் ப்ராசிக்யூட்டர், மயக்குவதல்ல, மக்கள் உள்ளத்தை மகிழ்விப்பது. தில்லை நடராஜர் ஆடினா தெய்வீகம், அதே ஒரு பெண் ஆடினா ஆழ்மயக்குத்தனமா? முத்தமிழ் கலை வளர்க்கும் உத்தம கலை தொழிலாளர்களை தயவு செய்து அவமானப்படுத்தாதீங்கன்னு வேண்டி கேட்டுக்கிறேன். ஏம்மா, உங்கள் புறத்தில் சில பெண்கள் தாலி கட்டாமலேயே ஆண்களோடு வாழ்வார்கள் இல்லையா? அது யாருடைய குத்தம்? தாலி கட்ட வேண்டியது பெண் இல்லையே, ஆண் தானே. ஆண்களுடைய கோயத்தனத்துக்கும் பொறுப்பில்லா தன்மைக்கும் பெண்கள் மேல் எப்படி பரிசு பத்துறது? பெண் தாய்க்கு தானே தாலி கட்டிக்க முடியுமா? என்ன கோர்ட்ல முடிக்கிற ஜட்ஜு கிட்ட சொல்லிடுவேன். என்ன இருந்தாலும் கண்ணாடியை வைரம் என்று எப்படி சொல்ல முடியும்? பட்டை தீட்டு பார்க்காமல் வைரத்தை கண்ணாடின்னு எப்படி சொல்ல முடியும்? பங்கஜத்தோட மாத்த விலைக்கு வாங்க வச்ச அத்தனை பேரும் எப்படி அவமானப்பட்டாங்கன்னு இந்த ஊரே சொல்லும். அப்படியானால் நீங்கள் மட்டும்தான் பங்கஜத்தின் காதல். அதனால் தான் பங்கஜத்தின் சாமியாரின் சிஷ்யன் வம்பு செய்ததும் ஆசிரியத்தை அவரை கொன்று விட்டீர்கள் இல்லையா? உங்க சகோதரோட மனத்துக்கு இப்படிப்பட்ட ஆபத்து ஏற்படும் போது அவங்க காதலை வந்து காப்பாற்றட்டும் அப்படின்னு கையை கட்டிக்கிட்டு பேசாம இருப்பீங்க இல்லையா? எனக்கும் அவருக்கும் உறவு கற்பிச்சு அவரை குற்றவாளி ஆக்காதீங்க. அவர் நிரபராதி. நான் தான் கொலை செஞ்சேன். இதற்கு மேல் கேள்வி கேட்க நான் விரும்பவில்லை. கனம் கோட்டாளர்களே, இவர்களை நான் சில கேள்விகள் கேட்க அனுமதிக்க வேண்டுகிறேன். சாமியாரை கொலை செய்து நீங்க தானே? ஆமா. எப்படி கொலை செய்வீங்க? கத்தியால குத்தி கொன்னேன். என் பேர் போட்ட கத்தியால் தானே? ஆமா. அப்படின்னா நான் கொலையாளி ஆகணுங்கிறதுக்காக திட்டம் போட்டு ஏன் கத்தியாலேயே குத்தி கொலை செய்திருக்கீங்க? இல்லவே இல்ல, நான் கொலையே செய்யல. நீங்க கொலை செய்யலையா? அப்ப வேற யார் செய்தது? நானா? எந்த பாவியும் உங்க மேல உள்ள பகையால் அப்படி செஞ்சிருக்கான். என் கோட்டாளர்களே, உடன்பரவா சகோதரனாகிய என் மேல் பங்கஜம் வைத்துள்ள பாசத்தால தான் கொலை செய்ததாக சொன்ன பங்கஜம் இப்ப உங்கள் முன்னாலேயே தான் கொலையாளி இல்லைங்கிற உண்மையை ஒத்துக்கொண்டிருக்காங்க. தயவு செய்து பங்கஜத்தின் மேல கருணை காட்டுமாறு உங்களை கேட்டுக்கிறேன். நீங்கள் கோர்ட்டில் பொய் வாக்குமூலம் கொடுத்தது தவறு. அதற்காக உங்களை கோர்ட்டு காயம் வரை காவலில் வைக்க உத்தரவிடுகிறேன். மிஸ்டர் ப்ராசிக்யூட்டர், யூ கேன் ப்ரொசீட் ஃபர்தர். மிஸ்டர் ரங்கன், நீங்கள் தான் சாமியாரின் சீடனை கொலை செய்தீர்கள் என்பதற்கு உங்கள் பெயர் குறித்த கத்தியே ஆதாரமாக இருக்கிறது. கத்தி என்னுடைய இருக்கலாம், பயன்படுத்தியது யாருங்கிறதான் கேள்வி. இப்போ உங்கள் கத்தி உங்களை தவிர வேறு யார் பயன்படுத்தி இருக்க முடியும்? ஏன் உங்ககிட்ட கிடைச்சா நீங்க கூட பயன்படுத்தலாம். சாதுரியமாக பேசி சட்டத்திலிருந்து தப்ப முடியாது. இது வகுப்பறை அல்ல, வழக்கு மன்றம். வகுப்பறை என்றுதான் நீங்க வழக்கு மன்றத்துக்கு வந்திருக்கீங்க, அதை மறந்துட்டீங்களா? சரி, நீங்கள் குற்றவாளி அல்ல என்பதற்கு சாட்சி இருக்கிறதா?
இருக்கிறது. உண்மையே பேச தெரிந்த சாட்சி. பணம் பதவி எதாலும் விலைக்கு வாங்க முடியாத உள்ளத்தை பெற்ற சாட்சி. மென்மையான உள்ளத்தை பெற்ற குழந்தை உள்ளமானாலும் வலிமை மிக்க சாட்சி. கொலையை நேரிலே பார்த்த சாட்சி. அந்த சாட்சி மட்டும் இன்று வந்து உண்மையை சொன்னால் எங்கே இந்த சாட்சி? என் மனசாட்சி தான் அந்த சாட்சி. மிஸ்டர் ரங்கன், உண்மையை சொல்லுங்கள். என் மனசாட்சி தான் அந்த சாட்சி. கோர்ட் இத்துடன் ஒத்திவைக்கப்படுகிறது. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.